இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாமரப்பூ மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம். ஸோ லிங்கத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா பாருங்கள். ஸோ அவரோட கையெண்ண இருக்கிற சிவனப்பா வந்து வேறு லெவலில் இருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் இந்த செம்பருத்தி பூ வந்து போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது மான் மேலே தான் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காங்க. மடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி முருகர் வச்சுருக்காங்க. வாகனத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. செயினுக்காக இருக்கட்டும், அந்த இது வந்து நாகத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள் 5 தலை நாகத்து மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. சிம்மாசனம் மாதிரி வச்சுட்டு செம்மையாக இருக்கல இந்த விநாயகர் வந்து. ஸோ கலரிங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நாகத்துக்குலாம் பாருங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க நாகத்துக்கு. ஸோ விநாயகருக்கு எல்லாமே அந்த கலரிங் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கோம். இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்காட் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாயகர் சிலை குடோனுங்க. இவங்கள்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு குடோனுங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 13 அடி இருக்குது விநாயகர் சிலைலாம் இருக்குங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷனை பின் பண்ணுறேன். இப்போ விநாயகர் சிலை என்னென்ன மாடல் இருக்காங்க, கலைஞர் ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த விநாயகர் பாருங்கள், தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மான் மேலே அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா. ஸோ அவங்க மடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காரு. அப்பா மடி மேலே இந்த விநாயகர் வந்து செம்மையாக இருக்காருல. இந்த விநாயகர் மாடலே நல்லா கலரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிருக்க மாதிரி இருக்காரு. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த விநாயகர் வந்து பாருங்கள், ஸோ மாடு மேலே தான் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காருங்க, அழகாக இருக்குது. அடுத்து இந்த விநாயகர் வந்து பாருங்கள், ஸோ மடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தை வச்சுருக்காரு. ஸோ அவரோட நண்பன் எளிமையாக இருக்கார், எளிமையில் தான் அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்கார். பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர், சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. அடுத்து இந்த விநாயகர் வந்து பாருங்கள், இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தாமரப்பூ மேலே தான் அங்கே அமர்ந்திருக்காரு. வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் வந்து. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ஸோ 2 வாகனத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. பாருங்களேன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எலி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்க. ஸோ மடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை வச்சுருக்காங்க. இந்த விநாயகர் மாடலே பாருங்கள், ஸோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் செம்மையாக இருக்கல இந்த விநாயகர் மாடலே. அதாவது செயினுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகர் மாடல். அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. ஸோ யானை தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம். ஸோ லிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பாருங்களேன், நீங்களே வந்து யானைக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஃபேஸ்க்கு கண்ணுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கலர் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், ஸோ குழந்தை வடிவத்தில் இருக்காருங்க இந்த மாடல் விநாயகர். அதாவது தாமரப்பூ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. அடுக்கடுக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா தாமரப்பூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ தாமரப்பூ மேலே தான் இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காருங்க. அவரோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிருஷ்ணர் வைப்பாங்க பார்த்தீங்களா, மயிலோட இறகு வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அடுத்து இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. கால் மேலே கால் போட்டு இங்கே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிங்கம். ஸோ கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் மாடல். ஸோ கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த பூக்காக இருக்கட்டும், இந்த கண்ணுக்காக இருக்கட்டும், எல்லாமே ஷைனிங்காக இருக்காங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க. 4 கையோட கம்பீரமாக இருக்கார் பாருங்கள். கலரிங் ஒர்க்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பூ டிசைன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் விநாயகருக்கு வந்து. அடுத்து இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாமரப்பூ மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம். ஸோ லிங்கத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா பாருங்கள். ஸோ அவரோட கையெண்ண இருக்கிற சிவனப்பா வந்து வேறு லெவலில் இருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் இந்த செம்பருத்தி பூ வந்து போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த கண்ணுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்களேன், இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவரோட நண்பன் எளிமையில் தான் அமர்ந்திருக்காங்க. மடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குங்க. ஸோ வாகனம் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே பூ தான் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து. ஸோ பூ டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது மான் மேலே தான் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காங்க. மடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி முருகர் வச்சுருக்காங்க. வாகனத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. செயினுக்காக இருக்கட்டும், அந்த இது வந்து நாகத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர்லாம். அப்படி இங்கே பார்க்கலாம் வாங்க. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள், அதாவது நின்றுட்டுருக்காரு, அன்னப்பறவை மேலே வந்து பார்த்தீங்கன்னா கை போட்டுட்ருக்காருங்க. பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல். ஸோ இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது சிங்கத்து மேலே தான், ஸோ சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கை வச்சிருக்காருங்க. பேக் ட்ராப்பில் கிளி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் பேக் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. பேக் ட்ராப்பில் வந்து பெருமாள் செட்டப் வந்து ஸோ நின்றுட்டுருக்காரு இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் வந்து. இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. 3 முகம் விநாயகர், ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. கலரிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகரை வந்து. இந்த விநாயகர் பாருங்கள் 5 தலை நாகத்து மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. சிம்மாசனம் மாதிரி வச்சுட்டு செம்மையாக இருக்கல இந்த விநாயகர் வந்து. ஸோ கலரிங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நாகத்துக்குலாம் பாருங்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க நாகத்துக்கு. ஸோ விநாயகருக்கு எல்லாமே அந்த கலரிங் இருக்குது. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாடு மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஸோ மாட்டுக்கெலாம் கலரிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் வடிவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பாருங்களேன், உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அந்த சைடில் லிங்கம் வடிவத்தில் தான் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த செயினுக்கு எல்லாத்துக்குமே கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த விநாயகர் வந்து பாருங்கள். ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ இந்த சைடில் பாருங்கள் கடல் கண்ணி. ஸோ இதுக்கு செயினுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூ டிசைனு, இந்த நெற்றிலை, ஸோ இந்த கண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலர் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து இந்த விநாயகர் பாருங்கள். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு காளை, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யானையோட முகம், ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் முகம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கலரிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து. அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது எலி. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பன் இருக்கார், எலி அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து. பாருங்கள் கிரீடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் செயினுக்காக இருக்கட்டும், ஸோ இங்கே பாருங்கள் இந்த செயினுக்காக இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸுக்காக இருக்கட்டும், நாகத்துக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலரில் பாருங்கள் தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர் மாடல். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் யானை மேலே அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. சிவன் கெட்டப்பில் இருக்கார் இந்த மாடல் விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் கிருஷ்ணர் கெட்டப்பில் இருக்காங்க. ஹேர் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எலி மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. பாருங்கள் எலி வந்து பார்த்திங்கன்னா லட்டாக கொழுக்கட்டியான்னு தெரியல. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. கையில் வச்சுருக்காருங்க. அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாடலும் வந்து பார்த்திங்கன்னா எலி மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ தலைப்பாக்கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செயினுக்கு எல்லாத்துக்கும் வந்து. இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மான் மேலே அமர்ந்திருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபேஸ்க்கு தும்பிக்கைக்கு எல்லாத்துக்கும் வந்து. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 2 வாகனத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எலி, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயிலுங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்காங்க. தலைப்பாக்கட்டுக்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலரு பூ டிசைன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் நின்ற கோலத்தில் தாங்க இருக்கார். அதாவது மயில் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காரு. அவரோட தம்பியோட வாகனத்தை வச்சுருக்காரு மயில் வந்து. ஸோ நின்றுட்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா. பருந்து இருக்குது பாருங்கள். அந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. இந்த பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி மான். ஸோ பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இந்த மான். வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கையில் வந்து பூ வச்சுருக்காரு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. வேறு லெவலில் இருக்காருங்க. கலர் ஒர்க்கில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேக் ட்ராப்பில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு ட்ரீ, அந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ மேலே தான் டிசைன் கொடுத்துருக்காங்க பேக் ட்ராப்பில் வந்து. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் 3 வாகனத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. சென்டராக வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எலி. ஸோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் இந்த கண்ணுக்கெலாம் புருவத்துக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த தும்பிக்கை எண்டை பாருங்கள். ஸோ பூ டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. மைனூட்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க. கிரீட்டத்துக்குலாம் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 வாகனத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் காளை, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எலி. பாருங்களேன் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ புருவத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேட்டிக்கு பாருங்கள் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பூ டிசைன்லாம் நல்லா மைனூட்டாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்களேன். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை இருக்குது பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஓ சூப்பராக இருக்குது. தும்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சுருக்காங்க, தேங்காய் கலசம். இந்த பூ டிசைன்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. செயினுக்கு நாகத்துக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தை தான் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் வந்து. அப்படியே இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் குழந்தை வடிவத்தில் தான் இருக்கார். இந்த விநாயகர் மாடல் வந்து ஒரு பக்கம் சிங்கம், இந்த பக்கம் யானை. பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல். தும்பிக்கையில் லட்டு வச்சுருக்காரு. கையில் வந்து பாருங்கள் ஆப்பிள் வச்சுருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக வந்து செம்மையாக இருக்குல்ல. இந்த டிசைன் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலை வந்து. இந்த விநாயகர் வந்து பாருங்கள் அம்மந்த கோலத்தில் தான் இருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க. கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. கலருங்க வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து. ஸோ நெத்தியில் பட்டம் சோளம் வச்சுருக்காங்க. பூ டிசைன்லாம் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகருக்கு அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வச்சுருக்காருங்க. வேறு லெவலில் இருக்காது. அதாவது மோதகம்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்காது இந்த விநாயகர் மாடல் வந்து. அடுத்து இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் அதாவது அமர்ந்து இருக்காருங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா காளை, அதாவது சிவன் வடிவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு உடுத்திருக்காருங்க. சிவன் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் வந்து. அல்டிமேட்டாக இருக்குங்க. கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் வந்து. அடுத்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் 5 தலை நாகத்து மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அந்த நாகமே பாருங்கள் சுற்றி இருக்குது பாருங்கள்.
ஸோ அந்த நாகத்துக்கு கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. விநாயகருக்காக இருக்கட்டும், இந்த பூ டிசைன், ஸோ இந்த செயினுக்கு எல்லாத்துக்கும் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள், அதாவது சிம்மாசனத்து மேலே தான் அமர்ந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை. இந்த விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள், கழுகு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அப்படியே பறந்துருக்கு பாருங்கள், அந்த கழுகோட இறகை வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிருஷ்ணர் வடிவத்தில் தான் இருக்கார். ஹேர் கட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கம் வந்து சிங்கம் இருக்குது, இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர் வந்து. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா காளை மலை தாங்க அமர்ந்திருக்காரு, வேறு லெவலில் இருக்கார் பாருங்களேன். இந்த மாடல் விநாயகர் பாருங்கள். இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காரு, வேறு லெவலில் இருக்கார் பாருங்களேன். கிரே கலர் கொடுத்துருக்காங்க, கிரீடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட அந்த இது கொடுத்துருக்காங்க, மயில் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் மாடல். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாடு பேக் ட்ராப்பில் இருக்காருங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காரு. காளை மாடு வந்து பார்த்திங்கன்னா பேக் ட்ராப்பில் இருக்குது, அற்புதமாக இருக்கார், 4 கையோடு இருக்காருங்க, வேறு லெவலுக்கு இந்த மாடல் விநாயகர் வந்து. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது, வேறு லெவலுக்கு பாருங்கள். சிங்கத்துக்குலாம் டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க, கண்ணுக்காக இருக்கட்டும், அந்த பல்லுக்காக இருக்கட்டும், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஷேட்லாம் வந்து. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எலி மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் எலி மேலே அமர்ந்திருக்காங்க. பூ டிசைனுங்களாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலரிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மயில் சைடில் இருக்குங்க, அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா. இந்த விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாடல் விநாயகர் தான், அதாவது நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காரு இந்த மாடல் விநாயகர். பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். மாட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் செம்பருத்தி பூ இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கலர் ஒர்க்லாம். சரி, செல்வ விநாயகர் விநாயகர் சிலை குடோனுங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குடோனுங்க. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விநாயகர் தாங்க, பாருங்களேன், செம்மையாக இருக்கு இல்லையா பார்க்கும்போது. ஸோ கலரிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, கலரிங் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வாகனத்தமிழே இருக்காங்க, ஒவ்வொரு விநாயகர் வந்து செம்மையாக இருக்கு இல்லையா பாருங்கள். மான் மலை அமர்ந்திருக்காங்க, அன்னப்பறவை வேறு லெவல் இருக்குது. இங்கே இருக்க விநாயகர் சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்குங்க. விநாயகர் சிலை எல்லாமே பாருங்களேன், ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் இருக்காங்க. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே இங்கே பாருங்கள், காளை மாடு, ஸோ முருகர் தம்பி, விநாயகர் தம்பி முருகர், ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க. விநாயகர் சிலை எல்லாமே இங்கே வருங்க, மயில், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் இருக்காங்க. குதிரை வண்டி பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் எல்லாமே நல்லா இருக்குங்க. விநாயகருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வாகனத்தில் இருக்காங்க, நம்ம அப்படியே ரேண்டமாக பார்க்கலாங்க. பாருங்களேன், மான் மேலே இருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் இருக்காங்க. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே பாருங்கள், செம்மையாக இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், மயில் மேலே இருக்காங்க இந்த விநாயகர் வந்து. ஸோ அங்கே வந்து மாடு, ஸோ ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் இருக்காங்க ஒவ்வொரு விநாயகர் வந்து. பார்க்கும்போதே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ கலை ஒர்க்லாம் போயிட்டுருக்கு இப்போ ஒன்றுனா வந்து. ஸோ கலை ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக நல்லாயிருக்குங்க. இங்கே இருக்க எல்லா விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலை ஒர்க்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள், அது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கலை ஒர்க் பண்ணாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கலை ஒர்க் பண்ணதுக்கப்புறமே நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் பார்க்கலாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த குடோனுக்கு போகலாம் வாங்க. இந்த குடோனில் இருக்க விநாயகர் எல்லாமே பார்த்தோம். ஸோ இங்கே இருக்க குடோனில் இருக்க விநாயகர் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விநாயகர் மட்டும்தாங்க. சரி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், ஒவ்வொரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிலா மாதிரி இருக்குது, நிலா ஷேப்பில். ஸோ இங்கே இருக்க விநாயகர்லாம் பாருங்கள், ட்ரம் செட்டப்பு, ஸோ ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் இருக்காங்க. சிம்மாசனம் வேறு லெவலில் இருக்காங்க இந்த விநாயகர் எல்லாமே வந்து. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க பாருங்கள். சிவனப்பா, இங்கே பாருங்கள் முருகர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் இருக்காங்க இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே வந்து. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா காளை மேலே தான் அமர்ந்திருக்காரு, அல்டிமேட்டாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அனுமான் இருக்கார். இந்த விநாயகர் வந்து சைடில் வந்து தண்டாயுதம் வச்சுக்கிட்டு. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மயில் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் எல்லாமே வந்து. இங்கே இருக்க விநாயகர் மாடல் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனத்து மேலே தான் அமர்ந்திருப்பாங்க. ஸோ கலைஞர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களே பாருங்களேன், மான் மேலே இருக்காங்க, சிவன் லிங்கம் வந்து மடி மேலே வச்சுருக்காங்க. இங்கே இருக்க எல்லா விநாயகருமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தாங்க இருக்குது. ஒவ்வொரு விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனத்து மேலே தான் அமர்ந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், பெருமாள் டைப்பில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாகனத்துலேயும் இருப்பாங்க, ஒவ்வொரு மாடல் இருக்குது இங்கே விநாயகர் எல்லாமே வந்து பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல இந்த விநாயகர் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவங்ககிட்ட விநாயகர் சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் இருக்காங்க. ஸோ கலர் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்க கலர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. லைவ் லொகேஷனை பின் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.